பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் உலகம் இப்போது இருப்பதை விட முற்றிலும் மாறுபட்டதாக இருந்தது. அது கிருத யுகம். அப்போது இரணியாட்சன் என்று வலிமை மிக்க அசுரன் வாழ்ந்தான். அவன் பிரம்மதேவரை நோக்கி கடும் தவம் செய்தான். அவன் கேட்ட வரம் என்ன தெரியுமா? எந்த தேவர்களாலும் எந்த மனிதர்களாலும் எனக்கு அழிவு வரக்கூடாது. பிரம்மா அந்த வரத்தை அளித்தார். அந்த வரத்தின் அகந்தையில் இரணியாட்சன் செய்த அட்டூழியங்களுக்கு எல்லையே இல்லை. ஒரு நாள் அவன் ஆவேசத்தில் அன்னை பூமியை அப்படியே பெயர்த்து எடுத்துச் சென்று பிரபஞ்சத்தின் ஆழமான கர்ப்போதக கடலுக்குள் ஒழித்து வைத்தான். பூமி காணாமல் போனதால் பிரபஞ்சமே நிலை குலைந்தது. தேவர்கள் பதறினர். பிரம்மதேவர் திகைத்தார். அனைவரும் வைகுண்டநாதனை சரணடைந்தனர். அப்போது ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. பிரம்மா தியானத்தில் இருந்தபோது அவரது மூக்கிலிருந்து ஒரு சிறிய பன்றிக்குட்டி வெளிப்பட்டது. அது கட்டை விரல் அளவுதான் இருந்தது. ஆனால் அடுத்த சில நொடிகளில் அந்த உருவம் மலை போல் வளரத் தொடங்கியது. வானை தொடும் அளவுக்கு உயர்ந்தது. அது சாதாரண உருவம் அல்ல. அது மகாவிஷ்ணுவின் வராக அவதாரம். அந்த வராகம் ஒரு பெரும் கர்ஜனை செய்தது. அந்த சத்தம் 7 கடல்களையும் அதிரச் செய்தது. உடனே வராக மூர்த்தி கடலுக்குள் பாய்ந்தார். அவர் வேட்டைக்காரனைப் போல மோப்ப சக்தியால் தேடினார். கடலின் அடிமட்டத்தில் அன்னை பூமி நடுங்கிக் கொண்டு இருப்பதைக் கண்டார். தன் கூர்மையான தந்தங்களால் பூமாதேவியை மென்மையாக தூக்கிக் கொண்டார். அப்போது நெல் என்ற கர்ஜனை கேட்டது. இரணியாட்சன் அங்கே வந்தான். என் அனுமதியின்றி பூமியை எங்கே கொண்டு செல்கிறாய்? என்னுடன் போரிடு என்று சவால் விட்டான். கடலுக்கடியில் ஒரு பிரம்மாண்ட போர் வெடித்தது. அசுரன் தனது கதாயுதத்தால் தாக்கினான். ஆனால் மகாவிஷ்ணு லாவகமாக எதிர்த்தார். போர் நீண்டது. அதிர்ந்தது கடல், அதிர்ந்தது உலகம். இறுதியில் தர்மத்தின் சக்தியால் வராக மூர்த்தி இரணியாட்சனை வதம் செய்தார். அசுரன் விழுந்தான். பிறகு வராக மூர்த்தி பூமாதேவியை தனது இரு கோரை பற்களுக்கு இடையில் பாதுகாப்பாக சுமந்து கொண்டு மேலே வந்தார். உலகம் மீண்டும் வெளிச்சம் பெற்றது. பூமியை அதன் சுற்றுப்பாதையில் சரியாக நிலைநிறுத்தினார். அன்னை பூமி மகிழ்ச்சியடைந்தாள். தேவர்கள் மலர் தூவி வணங்கினர். பகவான் பூவராக மூர்த்தியாக பூமாதேவியை தனது மடியில் அமர வைத்து அருள் பாலித்தார். அதர்மம் எவ்வளவு பலமாக இருந்தாலும் தர்மம் ஒருபோதும் அழியாது. இறைவன் சரியான நேரத்தில் வந்து உலகை காப்பார்.